வணக்கம். எங்கள் பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி கதிர்வேடு. எங்கள் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் யூத் மைண்ட் செட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓவர் டு யுவந்திகா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவந்திகா. நாங்கள் வந்து யூத் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ரிசர்ச் பண்ணோம். அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவந்திகா. நாங்கள் வந்து யூத் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ரிசர்ச் பண்ணோம். அதை வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாங்களாம் அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து USA, ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரி நாட்டிலலாம் எக்கனாமிக் குரூப் நிறைய இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இது வந்து ப்ரொஃபஷ்னலாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த எஜுகேஷன் அப்புறம் ஸ்கில் பேஸில் வச்சு இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கண்ட்ரியில் வந்து நிறைய பாப்புலேஷன், அதாவது யூத் பாப்புலேஷன் நிறைய இருக்க கண்ட்ரியில் வந்து இது வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பாப்புலேஷன் இருக்குது, ஆனால் வந்து கம்மியாக யங்ஸ்டர்ஸ் இருக்க கண்ட்ரியில் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து க்ரோத் ஆகுது. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எதுக்காக இது எடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோன்னா, அவங்க வந்து கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க நினச்ச கோலில் வந்து போகணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்தால் இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நல்லா க்ரோ ஆகும். இந்தியாவில் வந்துட்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ்லாம் தராங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்காக SSIP, அப்புறம் EDII அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தானே பின்னாடி ஜென்ரேஷன். அதனால் அவங்கக்கிட்ட வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போயிட்டு அவங்க டீச் பண்ணுறாங்க. அது பின்னாடி வந்து அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணால் அவங்க ஆண்டர்பிரினர் ஆகணுன்றதுக்காக. இந்தியாவில் வந்துட்டு 2014 நம்மளோட இந்தியா வந்து 143rd பொசிஷனில் இருந்தது இந்தியா ஆண்டர்பிரினர்ஷிப்பில். ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கறதுனால, யங்ஸ்டர்ஸோட ஆசையை தூண்டுறதுனால 2019 வந்துட்டு 63rd பொசிஷனுக்கு வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கதிர்வேடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறோம், எங்கள் டீம் எல்லாம். நான் லோகேஷ், 10th படிக்கிறேன். நாங்கள் பண்ண ரிசர்ச் வந்து யூத் மைண்ட் செட் ஆண்டர்பிரினர்ஷிப்பு. அதில் வந்து 2 டேட்டாவாக பிரித்தோம். ஒன்று வந்து ப்ரைமரி கூகுள் ஃபார்மு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து 70 பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. ராஜ்னேஷ் ராஜ், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீமில் வந்து 18 to 29 தான் யூத்துன்னு கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 18 to 30 தான் யூத்தை நாங்கள் எடுத்தோம். ஏன்னா அப்போ தான் அவங்க மோஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பாங்க. அதுதான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி டாபிக் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்து யூத்து, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய போச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து யூத் எடுக்கலாம்னு சொன்னோம். அப்போ சார் வந்து யூத் மைண்ட் செட்டில் இருக்கா, யூத் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி போகலான்னு சொன்னார். அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கான கொஸ்டினரிஸ், அதுக்கப்புறமா அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கூகுள் ஸ்காலரில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோம். தேங்க்யூ. என் பேர் ஹரிஷ். நான் 10th ஸ்டாண்டர்ட் A செக்ஷனில் படிக்கிறேன். இப்போது தினேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் பீப்புளுக்கு கொடுத்த கூகுள் ஃபார்ம்ஸ் வச்சு பீப்புள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, பீப்புள்ஸ் எல்லாருமே ஸ்டெடிடு பீப்புள்ஸ் மட்டும்தான் இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இது யாரும் இதை அட்டன் பண்ணலை. இப்போ அதில் கிராஜுவேட் ஆனவங்க இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 47.1% வந்து கிராஜுவேட் ஆனவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ITI சிமிலர் லைக் ITI வந்து 1% கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் லைக் காலேஜ் அதெல்லாம் முடித்தவங்க 62.9% வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்க இதை ப்ரிஃபர் பண்ணி இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காலேஜ் டேஸில் இருக்கிறவங்க, காலேஜ் முடிச்சு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு இருக்கிறவங்க 18.2% இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. மிச்சம் மீதி இருக்கிற 5% வந்து பீப்புள் இன்னும் படிக்கணும் பட் முடியாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. தேங்க்யூ. ஐ எம் பிரகதீஷ், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நம்ம யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது எவ்வளோ யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னா, எஸ், நோ, மேபி லேட்டர். எஸ்ன்னு வந்து 72.9% இப்போவே ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி லேட்டர் அதாவது 24.1% இப்போ ஓகே ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ, இப்போதைக்கு வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதாவது ஃபீமேலாக மேலாக அவங்க எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தா ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆனால் 25 to 30 ஏஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அது ஏன்னா 25 தானே
கோர்ஸு அதாவது காலேஜெலாம் முடிச்சுட்டு அவங்க ஜாப் தேடி கொடுப்பாங்க. அது மூலயமா தான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், என் பேர் தஹ்மீத் பேகம். நான் வந்து ஜிஹெச்எஸ் கரிவேர்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், அதாவது கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த ரிசர்ச்சில் 4 டைப்ஸாக பிடிச்சிருக்கோம். ஏஜ் வைஸாக 4 குரூப்ஸாக பிடிச்சிருக்கோம். அது வந்து 18 to 21, 22 to 24, 25 to 27, 28 to 30. இந்த 4 குரூப்ஸாக பிரிக்கிறதுக்கு, இந்த 4 குரூப்ஸ் பிரித்து இந்த ரிசர்ச்சை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏஐஎஃப் குரூப், அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன், அமெரிக்கன் இன்ஃபோ ஃபவுண்டேஷன் வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பர்சனாக ஸ்ரீதர் சார் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஹெச்எம் அண்டு நம்ம டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட ரிசர்ச்சில் எத்தனை ஃபீமேல் 37% ஆஃப் மேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஃபீமேல்ஸ் தான் ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் போவாங்க, மேல்ஸ்லாம் எஜுகேட்டடு ஸ்கில் அப்படி போவாங்கன்னு நினச்சா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஃபீமேல்ஸ் வந்து எஜுகேட்டட் ஸ்கில் போயிட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி மேல்ஸ் வந்து ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்னால் என்ன? ஃபுட் சமைக்கிறதா அப்படின்னு மட்டும் இல்லை, ஃபுட் சமைக்கிறது, ஃபுட் டெலிவரி பண்ணுறது, ஃபுட் ட்ரக்ஸ், ஃபுட் சர்வீஸ், அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணி அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மேல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 40% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து இப்போ இருக்கிற பேரியர்ஸ்லேயே 40% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து எஜுகேஷன் ஸ்கில் பீட்டுக்கு நாங்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே பேரியர்ஸ்லாம் இல்லைன்னா, அதாவது ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருந்து இந்த பேரியர்ஸ்லாம் ஃபீமேல்ஸ்க்கு இல்லைன்னா 100% ஆஃப் உமன்ஸ் கூட ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவாங்க. அப்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்னு நம்ம சொன்னாலே உமன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க. தேங்க்யூ. என் பேர் திவ்யா. நான் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன், 10th இயரில் படிக்கிறேன். நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட்லி பேங்க் லோனு தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓன் சேவிங்ஸும் பேங்க் லோனு மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. அதாவது 80% ஆஃப் பீப்புள் வந்து பேங்க் லோனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதர் இதுவும் டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் உமன் ஆண்டர்பிரினர் வந்து லேக் ஆஃப் சப்போர்ட் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் மோஸ்ட்லி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க 80%. தேங்க்யூ. என் பேர் மேகஸ்ட், நான் 10th படிக்கிறேன். நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் கோர் அவுட்கம் பற்றி தான் சொல்ல போகிறேன். 72% வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, 21% வந்து ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, 37% வந்து மேல்ஸ் ஃபுட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, 40% உமன்ஸ் வந்து எஜுகேஷன் ஸ்கில் ரிலேட்டட், அதுக்கப்புறம் ஜாப்பு பிஸ்னஸ் அப்படி போயிட்டாங்க. இப்போ மேஜாரிட்டி வைஸ் பார்த்தா பேங்க் லோன் அண்டு ஓன் லோன், பேங்க் லோன் ஓன் சேவிங்ஸ் பற்றி தான், ஓன் சேவிங் அப்படி தான் இருக்காங்க. 80% வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. தேங்க்யூ. என் பேர் செல்வகாந்தி. நாங்கள் எடுத்த ரிசர்ச்சில் செகண்டரி அவுட்கம் பற்றி தான் சொல்ல போகிறேன். நாங்கள் எடுத்த ரிசர்ச்சில் 97.4 ரெஸ்பாண்டர்ஸ் வந்து யூத் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 95% வந்து நாங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணல நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தால் இருக்கணும், எதுனா ஸ்கில் இருக்கணும், அவங்க எதுனா தர மாதிரி இருந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பாண்டர்ஸ் வந்து சேவிங்ஸ் இருக்கணும், லோன் எதுனா இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லாட்டி அந்த மாதிரி இதுக்கே வரமாட்டோம் அப்படின்னு நாங்கள் எடுத்தாலும் ஒரு 24% ரெஸ்பாண்டர்ஸ் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் ஃப்யூச்சரில் விடாமல் நாங்கள் வந்து அதை பார்ட் டைம் ஜாபாக பண்ணுவோம் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக இருக்கிறாங்க. அதே சதவீதம் பார்த்தா ஃபீமேல்ஸ் வந்து நாங்கள் இப்போ தயாராக இருக்கிறோம், இப்போ மட்டும்தான் பண்ணுவோம், இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் ஓன் ஜாப் பார்த்துட்டு தான் போவோம், இப்போ எடுக்கிறத நாங்கள் கண்டினியூ பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், என் பேர் கணேஷ். நான் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கதிரவேட்டில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு நாட்டோட ப்ராக்ரஸ்க்கு முக்கியமான ஒரு தேவை. இப்போ எங்களுக்கு வந்து ரெஸ்பாண்டன்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆக விரும்புகிறாங்க. இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து நாங்கள் ஒரு சஜஷனாக கேட்குறோம். எப்படின்னா, இப்போ ஸ்கூல் ஹவர்ஸில் நம்மளுக்கு நார்மலாக பீரியட்ஸ் போது எக்ஸ்ட்ராவாக இந்த ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி அவங்களுக்கு நம்ம ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் பற்றி அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றின மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸ்கூல் லெவல்லேருந்தே அந்த ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷன் நான் வைக்கிறேன். அப்புறமா வந்து யூத் வந்து எப்போவுமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸாகவோ ஒரு பில்டர்ஸாக தான் இருக்காங்க. ப்ரெசென்ட்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி. அந்த ப்ரெசென்ட் ஸ்டடி வந்து ஒரு முடிவுக்கு வரும்போது அவங்க வந்து அடுத்து என்ன ஜாப் பண்ணலாம், இல்லை என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அந்த மைண்ட் செட் வந்து ஆண்டர்ப்ரெனர்ஷிப் எடுக்கலாமா அப்படின்றத வந்து எடுக்கலாமான்ற மாதிரி யோசிக்காமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு எடுக்கணும். அவங்க ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அந்தமாரி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்கிற அந்த ஆண்டர்ப்ரெனர்ஷிப்பில் வந்து ஸ்கில்ல வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்றத வந்து சொல்கிறோம். தேங்க்யூ.